ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் என்னடானா, முத்தழகு எப்படியோ பேச்சுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து பாண்டியம்மாவோட முகத்தில் கரிய பூசினது மட்டும் இல்லாமல் பேச்சு முத்தழகுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஞாபகம் திரும்பி வரும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த நம்பிக்கையுமே ஏமாத்தாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதனால பூமியும் சரி ஸ்வர்ணமும் சரி ரொம்பவே சந்தோஷமா இருக்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி உடனடியாக பூமி முத்தழகு தனியாக கூப்பிட்டு மாடியில் வச்சு பேசும்போது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவங்களோட தாலியவே அவங்களுக்கு பரிசாக கொடுக்க, அப்போ அதை பார்த்துட்டு முத்தழகு ரொம்பவே எமோஷனலாக அவங்க கிட்ட இது எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணியில் கப்பல்லாம் விட்டுட்டு இருக்க அதை பார்த்துட்டு பூமி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உங்களுக்கு கப்பல்லாம் விட தெரியுமான்னு சொல்லி கேட்க, அப்போதான் அவங்களே தன்னையே அறியாம கப்பல் செஞ்சு அந்த தண்ணியில விட்டுட்டு இருக்கதை உணர்ந்துட்டு உடனடியாக இதெல்லாம் நான் சின்ன வயசுல கூட பண்ணது கிடையாது, இதை எதுக்காக நான் பண்றேன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ண மாதிரி ஞாபகத்துல எல்லாம் வருது, அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியல. ஒருவேளை இது எல்லாமே முன் ஜென்ம ஞாபகமா இருக்குமோ, முன் ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிகளா இருந்திருப்போம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியாக பேச, அப்போ இதை பார்த்துட்டு பூமி மனசுக்குள்ளேயே முன் ஜென்மத்தில் இல்லை இந்த ஜென்மத்திலேயே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கோம் முத்தலுக்கு. ஆனால் என்ன அது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, அந்த ஞாபகம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும்ன்ற முழு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி அஞ்சலி தன்னோட அம்மா ரெஜினா கிட்ட கலகலாந்த சாமியாரோட அருமை பெரியம்மா எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு நம்ம டைரக்டா பேசலாம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரெஜினாவும் ஒரு பக்கம் அஞ்சலி வற்புறுத்துறான்றதுக்காக ஒத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கமும் அவங்களுக்கே எங்க அஞ்சலி சொல்றது உண்மையாவே நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்துலதான் ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அஞ்சலியும் உடனடியா தன்னோட அம்மா மனசை மாறதுக்கு முன்னாடியே அந்த சாமியாரை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த சாமியாரோட சிஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கிற அட்ரஸ் சொல்லிட்டு அங்க வர சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த சாமியார் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, உடனே சாமியாரோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்கள ஏமாத்தணும்னா அது பெரிய ரிஸ்க்னு சொல்லிட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அந்த அசிஸ்டன்ட் சொல்றதை கேட்டுட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு மறுபடியும் இந்த ஒரு தடவை அஞ்சலி கிட்ட இருந்து கொஞ்சம் நிறைய பணத்தை அடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அஞ்சலியோட இடத்துக்கு வரதா சம்மதம் தெரிவிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம போன் கால்லயே அஞ்சலி கிட்ட இந்த மாதிரி உங்களோட அம்மாவோட கண்டத்துக்காக தானே நீங்க நாங்க வர சொல்றீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா அவங்களோட கண்டம் விலைக்கு போயிடும், ஆனா என்ன அதுக்கு நிறைய செலவுகள்னு சொல்லிட்டு போன்லயே அஞ்சலி கிட்ட இருந்து நிறைய பணத்தை கறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருக்க. அஞ்சலியோ எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல சாமி, என்னோட அம்மா உயிரோட இருந்தா மட்டும் போதும், அவங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா மேல இருக்க பாசத்தால மனசுருகி போய் பேசிட்டு இருக்க. அப்ப இது கேட்ட கலகடாந்தாவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் செம்மையா குஷியாகிறது மட்டும் இல்லாம இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த அஞ்சலியை ஏமாத்திட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு உடனடியா அஞ்சலி சொன்ன இடத்துக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்க. அதே சமயம் அஞ்சலி அந்த சாமியாரும் அவங்களோட அசிஸ்டன்ட் வரதுக்காக கார்ல ஏற்பாடு பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரெஜினாவும் ஒரு பக்கம் அஞ்சலி தம்மால இருக்க பாசத்தால இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்க அந்த சாமியாரை நம்ம பார்த்தே ஆகணும், ஏன்னா நமக்கு இது மேல நம்பிக்கை இல்லைனாலும் அஞ்சலி இவ்வளவு நம்புறத பார்த்தா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அந்த சாமியாருக்காக அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கமும் அந்த சாமியார் ரொம்பவே குஷியோட அஞ்சலி கிட்ட இந்த பணத்தை வாங்குறதுக்காக இல்ல பணத்தை ஏமாத்தி வாங்கி ஊரை விட்டு ஓடி போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் பேச்சோட வீட்டுல முத்தழகு ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம சூப்பரா செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல கிச்சன்ல நின்றுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க வந்த பாண்டியம்மாவோ முத்தழகு கிட்ட முதலாளின்ற தோனியில, ஆமா நான் உங்ககிட்ட சொன்ன சாப்பாடு எந்த சாப்பாடையுமே நீ சமைக்கலையே, நீயா உன் இஷ்டத்துக்கு சமைச்சு வச்சிருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது, இனிமே நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எதிர்த்து பேச பயந்தாலும் இன்னொரு பக்கமும் மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி பூமி அவங்க கிட்ட இந்த மாதிரி நீ இந்த வீட்டோட வேலைக்காரியா இங்க வரல, இந்த வீட்டோட மருமகளா வந்திருக்க, என்னோட மனைவியா வந்திருக்கன்னு சொல்லி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே தைரியமா பாண்டியம்மா கிட்ட, ஆமா நான் எதுக்காக நீங்க சொல்ற வேலையை பண்ணணும், நீங்க ஒன்றும் இந்த வீட்டோட முதலாளி கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் பேச்சியம்மாக்கு பிடிச்ச சாப்பாட்டை பேச்சியம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும்போது கூட அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை மட்டும் என்ன சமைக்க சொல்லியிருக்கீங்கன்னா உங்களோட மன ஓட்டம் என்னவா இருக்கு, என்ன பேச்சியம்மா கிட்ட தலகுனிய வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கீங்களா என்ன, அது மட்டும் இல்லாம நான் இதுக்கப்புறமா உங்களோட பேச்சை கேட்கவே போறது கிடையாது, ஏன்னா நீங்க பண்றது எதுவுமே சரிப்பட்டு வரல, உங்களுக்கு எதுக்காக என் மேல இவ்வளோ கோவம் இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியல, ஆனாலும் நான் அதை பத்தி இனிமேலும் கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீட்டுல முக்கியமானவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, சோ நான் உங்ககிட்ட பேசியே என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும், எனக்கு சமையல் அறையில் நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரேன், ஆனால் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறது மட்டும் இதுக்கு மேலே நீங்கள் செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே சொன்னாலும் நான் உங்களோட பேச்சை கேட்கறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாண்டியம்மா அங்கே இருக்கிறதையே அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களோட கிச்சன் வேலையை பார்க்க. இதை பார்த்துட்டு பாண்டியம்மாவும் செம்மையாக ஷாக் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி முத்தலுக்கு அவங்க கிட்ட இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செம்ம தென்னாவட்டா பேசின விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன இந்த முத்தலுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே
இல்லைனாலும் இவ நம்ம கிட்ட அதே திமிரோட நடந்துட்டு இருக்காளே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. இதுக்கப்புறமா இவளை வேற வழியில தான் கவுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அஞ்சலியை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாண்டியம்மா யாருன்னு இவளும் சரி இந்த வீட்டுல இருக்கவங்களும் சரி பார்க்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கோவமா கிளம்பி போக, அப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா முத்தழகி இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு நிக்கா. அப்போ கரெக்டா இது எல்லாத்தையுமே வெளியே நின்று பார்த்துட்டு இருந்த ஸ்வேதாவோ இந்த மாதிரி முத்தழகி கிட்ட வந்து, அக்கா நீங்க சூப்பரா பேசிட்டீங்கக்கா, இப்படிதான் நீங்க பேசணும். அது மட்டும் இல்லாம அடுத்த தடவை அவங்க உங்ககிட்ட மறுபடியும் வந்து பம்பு பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, சூப்பர்க்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்க. அப்ப இதை பார்த்துட்டு முத்தலுக்கு தயங்க போய் நிக்கா. உடனே ஸ்வேதாவோ, அக்கா தயவு செஞ்சு உங்களோட தங்கச்சியா பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டு கொஞ்சம் முத்தலுக்கு தன்னோட மனசை மாத்திக்கிட்டு ஸ்வேதா கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சாமியார் அஞ்சலி சொன்ன அட்ரஸ்க்கு கார்ல இறங்கி ரொம்பவே கெத்தா உள்ள வந்துட்டு இருக்க. அப்போ கரெக்டா வீட்டுல இருந்த ரெஜினாவோ சாமியாரையும் அவங்களோட அசிஸ்டண்டையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உடனடியே ரொம்ப விக்கோவமா அவங்க கிட்ட வந்துட்டே, நீ என்ன வீடு வரைக்கும் வந்திருக்க, எந்த பிரச்சனைனாலும் கோர்ட்லயே பாத்துக்கலாம் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கரெக்டா பின்னாடியே இது வந்த அஞ்சலியோ அவங்க அம்மா ரெஜினா கிட்ட, அம்மா இவ்வளவு சக்தி வாய்ந்த சாமியார் கிட்ட நீங்க எதுக்காக இப்படி மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயபக்தியோட சாமியாரை தொட்டு கும்பிட, சாமியாரோ பயத்துல அஞ்சலிய ஆசீர்வாதம் பண்றதை கூட மறந்து மனசுக்குள்ளேயே என்ன இந்த பொண்ணு இவங்கள அம்மான்னு சொல்லிட்டு இருக்காளே, அப்பனா நம்மளோட கதை இதோட முடிய போதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்போ ரெஜினாவோ அஞ்சலி கிட்ட ரொம்பவே கடுப்பாகி, அப்பனா நீ சொன்ன கலகலாம் அந்த சாமியார் இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே அஞ்சலி, ஆமாமா இவன் தான், இல்ல இவரு தான், நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னல, இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க, ஏன்னா இவங்களுக்கு பவர் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா, நீ முட்டாளன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடி, இவன் ஒன்றும் ஒரிஜினல் சாமியார்லாம் கிடையாது, இவன் மிகப்பெரிய ஃப்ராடு. ஏன் இவனோட ஃப்ராடு வேலைக்காக நானே இவனை ஜெயில இருந்து 2-3 தடவை வெயில்ல கூட வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான அஞ்சலியும் சாமியாரை பார்க்க, உடனே சாமியாரை பயத்துல திருன்னு முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ இந்த மாதிரி தன்னை ஒரு முட்டாள் மாதிரி இந்த சாமியார் ஆக்கியிருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டுப்பாயிட்டு அவங்கள தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இந்த சாமியாருக்கு ஏற்கனவே நம்மளை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நம்மளோட பேரு கொண்டு இவன் கரெக்டா சொல்லியிருக்கான், சோ இவன் கண்டிப்பா வேணுனே தான் யாரோ சொல்லிதான் இவன் நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு, யாரு சொல்லி நீ இந்த வேலையை பார்த்த, ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்திருக்கேன்னு, நீ அதை மட்டும் சொல்லலை, இப்போ எங்க அம்மாவை வச்சே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப கூட நான் தயங்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் இருக்கிற கோபத்துல உன்னை கொலை கூட பண்ணாலும் பண்ணிடுவேன், அதனால கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல. உடனே அந்த சாமியாரும் பயந்து தன்னை இப்படி அஞ்சலி ஏமாத்த சொல்லி சொன்னது பூமிதான்ற விஷயத்த உளறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பிச்சா போதுன்ற அளவுக்கு ஓடி போக. அப்ப இதை பார்த்துட்டு ரெஜினாவும், நான் தான் ஏற்கனவே சொன்னால, ஆனா நீ தான் என்ன நம்பவே கிடையாது, அவனால நீ இவ்வளவு நல்லா முட்டாளா இருந்திருக்க, அது மட்டும் இல்லாம இப்போ உன்னை வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு அவன் ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கானா, கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது, சோ நீ சீக்கிரமா அந்த வீட்டுக்கு போறதான் நல்லது அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியும் ரொம்பவே கடுப்பாகி கோவத்தோட பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கமும் மீனாட்சியை தான் கூட்டிட்டு வந்த ஞாபகமே இல்லாம மீனாட்சியை ரெஜினா கிட்டே விட்டுட்டு போக. உடனே அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு கவனிச்ச ரெஜினாவும் உடனடியே மீனாட்சி கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பேச்சோட வீட்டுக்கு அவங்களுமே பின்னாடியே போக ஆரம்பிக்க. இந்த பக்கமும் பேச்சோட வீட்டுல இருக்க முத்தலகோ ஸ்வேதா கிட்டையும் அங்க இருக்கவங்க கிட்டயும் ரொம்பவே நார்மலா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அங்க அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருக்க பூமி கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, என்கிட்ட ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு அவங்களுக்கு உரிமையானவங்க நீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே இதை கேட்டுட்டு பூமியும் மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இந்த விஷயத்த அஞ்சலி தான் முத்தலகு கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியாம ரொம்பவே தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க அஞ்சலி வந்து இந்த மாதிரி பூமியும் முத்தலகு பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகி உடனடியாக அவங்க கிட்ட வந்து, நான் தான் பூமிக்கு உரிமையானவ, அதை பத்தி உங்களுக்கு முழுசா புரியணும்னா இங்க பாருங்க, கழுத்துல இருக்க இந்த தாலியை கட்டினது பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி என்னோட புருஷன்னு முத்தலகி கிட்ட பூமி கட்டின தாலியை எடுத்து காட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு இதுக்கப்புறமா எங்களோட லைஃப்குள்ள வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு செம்ம ஷாக்கோட பூமியை பார்க்க, பூமியோ என்ன சொல்றதுன்னு தெரியாம தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கும்போது முத்தலகு இதுக்கப்புறமா இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு ஓடி வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அங்க வாசல்ல அஞ்சலியோட அம்மா ரெஜினா மீனாட்சியோட வந்து நிக்க. அப்ப கரெக்டா மீனாட்சியோட முகத்தை பார்த்த உடனே முத்தலகுக்கு பழைய ஞாபகங்களை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்க, அப்படியே அவங்க தலையில கையை வச்சுட்டு கீழே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி அவங்க உட்காரும் போதே அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் முழுசா ஞாபகம் வந்துருது. உடனடியே அவங்க நடந்த எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டு பழைய முத்தலகா மாறி எந்திரிச்சு ரெஜினா கையில இருக்க தன்னோட பொண்ணான மீனாட்சியை அவங்க கிட்ட இருந்து பறிச்சு ரொம்பவே கோபமா அஞ்சலி கிட்ட வந்து அஞ்சலியோட கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டு, யாருக்கு யாரடி பொண்டாட்டி, நான் தாண்டி பூமியோட முறைப்படி ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவிடி, அது மட்டும் இல்லாம இவதான் எனக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தடி அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் பூமியோ முத்தலகு இந்த மாதிரி தன்னை அவங்களோட புருஷன் சொல்றதை கேட்டுட்டு
சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமா மீனாட்சி அவங்களோட பொண்ணுன்னு சொல்றதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க. அப்போ இந்த பக்கம் இதை கேட்டுட்டு இருக்க அஞ்சலியும் சரி ரெஜினாவும் சரி செம்ம பயத்துல நடுங்கி போய் நின்னுட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி இவங்க 4 பேரும் பண்ற சத்தத்தால வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்துடவே அவங்களுமே இந்த மாதிரி முத்தழகு பேசுறதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அடுத்து முத்தழகு என்னதான் பண்ண போறாங்க, அவங்களுக்கு ஒரு வழியா தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மீனாட்சியை பார்த்த உடனேயே தாய் பசத்தால மீனாட்சி பத்தின ஞாபகம் மட்டும் இல்லாம அவங்க இழந்த பழைய ஞாபகங்களும் திரும்பி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா முத்தழகு தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தின அஞ்சலியும் அவங்களோட அம்மா ரெஜினாவையும் என்ன பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம மீனாட்சி முத்தழகோட குழந்தைன்றத பேச்சு அம்மா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க. அதுக்கும் மேல பூமி ஏற்கனவே அஞ்சலியை அடியோட வெறுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த உண்மை பூமிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா பூமி அடுத்து என்னதான் ரியாக்ட் பண்ண போறாங்க. அதுக்கும் மேல முத்தழகு இந்த மாதிரி தான் கிட்ட தன்னை எதிர்த்து பேசுறதை கேட்ட அஞ்சலியும் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, அவங்க அடுத்து எப்படிதான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போறாங்க, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.